டிகிரி முடிச்சிருப்பாங்க, எத்தனையோ லாங்குவேஜ் எடுத்து முடிச்சிருப்பாங்க, எத்தனையோ கோர்சஸ் முடிச்சிருப்பாங்க. ஆனா வாழ்க்கை என்ற பாடத்தை அந்த உம்மாவும் பாப்பாவும் குழந்தைக்கு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், வேலைக்காரியுடைய கையால் தான் சாப்பிட வேண்டும் என்றால் இது அதிகமான கணவன்மார் விரும்ப மாட்டார். அதிகபட்சம் வாய்க்கு சுவையான உணவுகளை தயாரிக்க வேண்டும் என்று கணவன் எதிர்பார்ப்பான். பிள்ளை பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளையோட கையில் ஒரு ஹேர்போன், அவட கையில் ஒரு ஹேர்போன். குழந்தைகள் இன்று அதிகமாக உயிர் சேதம் ஏற்படுவதற்கு கூட பொறுப்பில்லாத சில தாய்மார்களுடைய அந்த தொலைபேசி தொடர்பு தான் காரணம் என்றால் அது மிகையாகாது. இல்ல, பிள்ளைய வளர்க்க, புள்ள வளர விடக்கூடாத வளர்க்க. ஒரு உறவுக்கு போகும் பொழுது எங்க எப்ப நடந்து கொள்ளணும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4 பேர் வந்து விட்டால் வீட்டிலே அவர்களோடு எப்படி முசாபா செய்து சலாம் கொடுத்து அவர்களை வரவேற்க வேண்டும் அந்த தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பிலே அவள் அதிக கவனம் எடுக்க வேண்டும். தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும். ஒரு குழந்தை வந்து கேட்டதாம், பாப்பா விருந்தாளிகள் வாராண்டா, அந்த காலத்துல காக்கா கத்துமாவே. ஆமா, காக்கா கத்தினால் எங்களோட உமாவும் சொல்லுவா, யாரும் வாரதும் தெரியாது, சுவரா வந்துருவாங்க. அது எப்படி காக்கா கத்துது, ஏன் கத்துது என்று அந்த குழந்தை கேட்ட நேரத்தில் இந்த தகப்பன் அங்கும் இங்கும் மெதுவாக பார்த்துவிட்டு பிள்ளையில காதுக்கு சொன்னாராம், விருந்தாளிகள் வந்தா காக்கா கத்துதோ இல்லையோ தெரியாது, உங்க வாப்பு முட்லிங்க வந்த ஒரு உம்மா கத்துவாங்க. சில பேர் அப்படித்தான் கணவன் குடும்பத்தை ஓரமாவே பார்ப்பார். அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த கணவனோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்பதை பிடிவாதமாகவே இருப்பார். தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும், தன் தாய் தகப்பன், தன் தாத்த தங்கச்சி சகோதர சகோதரிகளை மதிக்க வேண்டும் என்று கணவன்மார் நினைப்பார்கள். வருமானத்திற்கு ஏற்ற வாழ்வை அந்த மனைவி அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப பட்ஜெட்டிலே கிச்சன் சமையல் அது அவட கைகளான மாப்பிள்ளை வருமானம் என்ன அதை தெரிந்து செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து செய்யக்கூடாது. உங்களோட படித்தவரை பாருங்க, தன்னுடைய மனைவியை கார்ல ஏற்றிக்கொண்டு பவனி வருகின்ற அழக பாருங்க. நீங்களும் தான் இருக்கிறீங்களே வேலைப்பால் என்றால் இவன் அடுத்தது மார்க்கம் இல்லை என்றால் ஹராத்திலே கையை வைக்க துணிவார். நவதுவில் கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களின் நிறைய இருக்கிறதே. தேவை ஏற்படும் போது தாம்பத்தியத்தில் அவன் உதவி செய்ய வேண்டும். அந்த தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொன்னாங்க, அடுப்பங்கரையில் இருந்தாலும் சரி அதை அப்படியே தீயின்ற சாப்பாடு தீயட்டும் பிரச்சனை கிடையாது, உன் கணவனுடைய அழைப்புக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது முடியாது, இரவுக்கு பார்ப்போமே, இரவுக்கு அழைத்தால் காலையிலே பார்ப்போமே. நான் கேட்கிறேன், பசி வந்தால் வந்த நேரம் தான் சாப்பிடுங்க, தாகம் வந்தால் வந்த நேரம் தான் குடிக்கணும். இப்ப தாகமாக இருக்கிறதா, இப்ப தண்ணி குடிக்காதீங்க, நாளவருக்கு பிறகு குடிப்போமே, சரி வராது. சில நேரம் அவர் மார்க்கம் இல்லை என்றால் அவர் வேறு லைன்களை தேடி போவார். நவதுபில் அல்லாஹ் பாதுகாக்கிறது. இதெல்லாம் நீண்ட நெடிய தலைப்புகள். மனைவிமார்களிலே கவனம் செலுத்த வேண்டும், ஆன்மீக செயல்பாட்டுக்கு ஈடுபட வேண்டும், அமளிவாதத்தில் தொடர்புள்ளவளாக பேணுதல் உள்ளவளாக அந்த மனைவி இருக்க வேண்டும். எப்போதும் முகமலர்ச்சியுடன் தன்னை வரவேற்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு சராசரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே எதிர்பார்க்கிற விடயங்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த 2 பேர் மீது படிக்கணும். படிச்சு ஒரு பிளெக்சிபிளாக சில கொள்கைவாதியாக குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் இருக்கு என்ற டைப்பை நான் மாற்ற மாட்டேன். அவங்க தயவு செஞ்சு கல்யாணமே முடிக்கப்படாது. சுழிவு நெறிவுகள் இருக்க வேண்டும், வளைந்து கொடுக்க வேண்டும். எங்கள் விருப்பம் இல்லையா, மனைவி விரும்புகிறாரா அதை செய்ய வேண்டும். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, குத்துபாவின் இறுதி பகுதிக்கு வருகிறோம். இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகுவதற்கான முதல் காரணம் இந்த விடயங்களை தெரியாமலே அந்த குடும்ப வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கிறது தான் ஒன்று. 2வது இருக்கிறதே, ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால நான் சொல்றேன். சில நேரம் நீங்க வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், இன்ன மின் யுன்னில் மர்ஆ, இது அபூ தாவூத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மனைவி இடத்திலே பரக்கத்துள்ள ஒரு மனைவிக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் 3 விஷயங்களை சொன்னார். தைசீரு ஹுபதிஹா, பொன் பார்க்க போற நேரம் உள்ள செலவிக்கிறே இதை குறைக்கோள். 2வது வதைசீரு சதாகிஹா, அவருக்கு கொடுக்கின்ற மகர் அதுவும் சிம்பிளான மகராக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு குவியல் தங்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை திரும்பி வாங்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் கொடுத்த மகர் எவ்வளவு இருந்தாலும் அதை திரும்ப வாங்கக்கூடாது. அந்த பெண்ணை விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் முடிக்கின்ற பொழுது ஏற்கனவே முடித்த அந்த பெண்ணுடைய மகரை திருப்பி எடுக்கக்கூடாத ஒரு குவியல் தங்கமாக இருந்தாலும் சரி என்று அந்த திருப்பி வாங்கக்கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகமாக மகர் கொடுக்கிற இந்த விடயத்தை நிறைய இடத்துல விமர்சித்திருக்கிறார்.
ஒரு சஹாபி ஒரு பேரீத்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க மலையிலிருந்து கொடைவீங்களா தங்கத்தை? இவ்வளவு பெரிய மகர் எல்லாம் கொடுத்து திருமணம் முடிக்கிறீங்களா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை முடித்து கொடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன இருக்குது மகர் கொடுக்க? ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். உங்களோட கேள்வி கொண்டிருந்ததல்லவா? யா ரசூல், அதை கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வதைசீரு சதாத்திஹா வதைசீரு ரஹிமிஹா, இதை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மனைவிமார்களுடைய கற்புக்கும் ஓய்வு கொடுங்கள், அதையும் சிம்பிளாக்குங்க. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று நபி விரும்புறாங்க என்று சொல்லி ஒரு குழந்தை பால் குடித்து பால் மறக்கடிக்க முன்னால் இன்னும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையுடைய ஹக்கிலே அநியாயம் செய்கிறோம். கண்ணியமான கண்வான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, 2 வருஷம் பால் கொடுன்னு சொன்னா அந்த 2 வருஷம் பால் கொடுக்கும் போது இன்னொரு குழந்தை வயிற்றுக்குள் உருவாகினால் அந்த மனைவி அதை தாங்க மாட்டாள். அந்த குழந்தை தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் வரைக்கும் அதை விட வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்புக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன்? அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுக்கு கீழாக விளக்க வருகிறேன். ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். மனைவிமார்களிடத்திலே முதுமை ஆரம்பிப்பதென்றால் நான் சொல்லுகிறேன், அவளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற மகரில் தான் அது ஆரம்பிக்கிறது. கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லாம் ஆதாரத்தோடு தெளிவோடு பேசுகிறேன். இல்லாவிட்டால் இந்த மிம்பரில் இதையெல்லாம் பேச முடியாது. ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இதை கேட்பார். இப்ப நான் சொல்ல வருகிறேன், அந்த மனைவிக்கு கொடுக்கிற மகர். ஒருத்தர் சொல்றாரு, நீ மன்னித்துக் கொள்ளுங்கள், 50 லட்சம் 25 லட்சம் நிக்காஹ் பயான பண்ணிவிட்டு வந்த ஹஸ்ரத் சொன்னாராம், அந்த ரெஜிஸ்டர்ட்ட எப்படியாவது கவர்மெண்ட்ல பேசி நிக்காஹ் பயானுக்கு வந்த ஹஸ்ரத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறேன்னு சபையில வாசிக்கிறேன்னு கொஞ்சம் என்னமாவது செய்வான். 50 லட்சம் மகர் கொடுக்கறாங்க, கண்டியிலிருந்து வந்து பயானம் பண்றோம், 5000 ரூபாய் சுருட்டி என்வலப்ல போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவர் ஒரு முஸ்பாத்தியா சொல்லி இருக்கிறார். யதார்த்தமும் அதுதான். யாருடைய துவா வேண்டுமோ, எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு நடக்காது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 50 லட்சம் மகர் கொடுப்பார்கள். 1.5 மாதத்துல தலாக்கிலே முடியும். மகரை திருப்பி எடுக்க முடியுமா? யாருக்கு காட்டு? நான் சொல்லுகிறேன், மகர் அதிகமாக கொடுப்பதே உன் மனைவியின் முழுமை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த கல்யாணத்திற்கு செலவழிக்கின்ற செலவுகள் சுபஹானல்லாஹ். இந்த பகுதிகளிலே ஒரு கல்யாணத்திற்கு எத்தனை வகையான சாப்பாடு? ஆச்சரியம். நாளை திருமணம் முடிக்க போற மாப்பிள்ளை அவருடைய வாலிபத்துல கடைசி நாள் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு விருந்து. ஒரு தலைக்கு 14,000 ரூபாய் செலவு. சுபஹான். நிக்காஹுக்கு சுபஹானல்லாஹ். அதை கொடுப்பதற்கு வெளிநாடுகளிலே இருந்து பாக்ஸ்கள் வரவழைக்கப்படுகிறது. சும்மா ஒரு நேர சாப்பாடு அடிச்சுட்டு குப்பையில போடுறது. ஒரு பவுன் நகை இல்லாம எத்தனை ஏழை குமரிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நேரம் முடிந்து விட்டது. கண்ணியமான சகோதரர்களை, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரியான செலவுகள், முதலாவது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சாப்பாடு, நிக்காஹ் முடிந்த இரவுக்கு இன்னமொரு சாப்பாடு, முதலாவது ஜும்மாவுக்கு இன்னமொரு சாப்பாடு, பெண் வீட்டுல ஒரு சாப்பாடு, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு சாப்பாடு. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் புதிய புதிய ஆடைகள். எல்லோரும் ஒன்று மாதிரி, எல்லோரும் ஒன்று மாதிரி. ஒரு கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கு. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆதமுன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு முஹ்னா. இங்கதான் விடயத்துக்கு வருகிறேன். திருமணத்தில் ஆகும் பரக்கத்தான திருமணம் எது தெரியுமா? எந்த திருமணத்துல செலவு குறையுதோ அந்த திருமணம் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய சொல்ல மீறி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமா? ஒரு கணவன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்கின்ற பொழுது, குடும்பம் இல்லற வாழ்க்கையில் உறவில ஈடுபடுகின்ற பொழுது, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆ ஓதாமல் யார் மனைவியோடு ஒன்று சேர்கிறீர்களோ ஷைத்தான் உங்களோட சேர்ந்து சேருவான். ஒரு சஹாபி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல சிரிச்சாங்க. ஓடி வந்தாங்க. யார் சொல்ல, ஏன் சிரிச்சீங்க? சங்கடமா போயிருச்சு. இல்ல, நீ பிஸ்மில் சொல்லாம சாப்பிடுகின்ற வரைக்கும் இப்லீஸ் உன் பிளேட்ல கையை போட்டு அவன் சாப்பிட்டான். நீ பிஸ்மில் ஞாபகம் வந்து சொன்னாய் அல்லவா, பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறது. அவன் சாப்பிட்டதை வாந்தி எடுத்து தலைவருக்கு ஓடுகின்ற காட்சியை நான் பார்த்தேன் என்று இந்த ஹதீஸுக்கு ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வராங்க. எப்படி பிஸ்மில் சொல்லாம சாப்பிட்டா ஷைத்தானும் சாப்பிடுவானோ, பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பித்த அந்த உறவில ஈடுபடலண்டா ஷைத்தானும் ஈடுபட்டுவார். ஒரு சின்ன மிஸ்டேக் கொடுத்தா வாழ்க்கையிலே அந்த பிஸ்மில ஓடி நீங்க சேர்ந்தீங்க, அதாவது ஒரு புல்ல கிடைக்குதா, அந்த புல்ல மௌத்து வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு தப்பிக்கொள்ளும் தான் சொல்லலாம். சின்ன ஒரு நபியுடைய ஒரு புத்திமதி உதாசீனப்படுத்துகின்ற நேரத்தில்
மனைவியோடு இபிலீசும் சேருகின்ற அளவுக்கு பாரதூரமான விளைவென்றால் தயவு செய்து எங்களோட பிள்ளையோட ஆசை தானே என்று சொல்லி பிள்ளைகளை பலிக்கடாவாக ஆக்காது. உங்களோட பணத்தை காட்டுறதுக்கு நீங்க வேற என்னமாவது செய்யும். சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது. 400 பேருக்கு தான் சாப்பாடு. 400 சகன் அல்ல, 400 தலை. பயானுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த பாப்பாவும் மகனும் பேசுற சந்தோஷமான செய்தி. ஒரு பெரிய ஒரு சொத்தை எடுத்து கிட்டத்தட்ட 1,20,00,000 ஒரு சொத்தை எடுத்து திருமணத்திற்கு செலவழித்திருந்தது ஒரு பள்ளிவாசலுக்கு வாங்கி வக்குப் செஞ்சார். வக்குப் அன்பளிப்பு கொடுத்தார். இன்றைக்கு அந்த பள்ளிவாசல் அந்த வீட்டை விட்டு சுமார் 1,20,00,000 ரூபாவுக்கான சோலர் பவர் திட்டத்தை அந்த பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பள்ளி இந்த பூமிக்கு மேலால் நிலைத்திருக்கும் வரைக்கும் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு போய்கொண்டே. ஒரு நேர சாப்பாடு தன்னுடைய பணத்தை காட்ட இந்த மகண்ட கல்யாணமா வாழ்க்கையில சீரழிஞ்சிருவாங்க. எல்லாம் பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களை, இதை பெண்களுக்கு நாங்க உணர்த்தோம். எல்லாம் பள்ளிவாசல் ஆம்பளைகளுக்கு நடக்குது, மாஷா அல்லாஹ். ஆனா இதெல்லாம் மனைவிமார்கள் தான் கேட்கணும். எங்களோட பிள்ளைகள் ஆடம்பரத்துக்கு நாங்க பழக்கக்கூடாது. செலவழிப்பதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்பில் எங்களோட திருமணங்களை நடாத்தி வெற்றிகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி இருக்கிறது என்ற அந்த நிம்மதியான வாழ்க்கை அடைந்து கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.